Assalamualaikum. Hi friends, welcome to Jamshi's Lifestyle. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெட்னஸ்டே ஈவினிங் டு டர்ஸ்டே ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கள் ரிலேஷன் மேரேஜ்க்கு போயிருந்தோம். அதை வந்து ஃபுல்லாக vlog-ஆக எடுத்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் 3:30க்கு வந்து வீட்டை விட்டு கிளம்பணும். என் ஹஸ்பண்ட் வந்து எங்களை பஸ் ஸ்டாப்பில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. சொல்லப்போனால் அக்ஸா வந்து இது வரைக்கும் அவள் பிறந்ததுலேருந்தே வந்து பஸ்ஸில் போனதே கிடையாது. இதுதான் அவளோட ஃபஸ்ட்டு பஸ் ஜேர்னி. அதுவும் இல்லாமல் நான் வந்து பஸ்ஸில் போய் வந்து 4 to 5 years ஆகுது. ஏன்னா வந்து மோஸ்ட்லி எனக்கு எப்போ லாஸ்ட்டாக போகணுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. ஆட்டோ கார் அந்த மாதிரி தான் போவோம். அது எப்படி இருக்க போகுது, பஸ்ஸில் போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஒர்க் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் காரில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நான் தான் இல்லை பஸ்ஸில் போய் ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி நானும் என் சிஸ்டர் இன்லாவும் அடம் பிடிச்சி நாங்கள் போவோம் தான். நாங்கள் என்ன சின்ன குழந்தைங்களா அப்படிலாம் சொல்லி கிளம்பிட்டோம். யூஸ்வலி நாங்கள் எப்போவுமே நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ண மாட்டோம். மேரேஜுக்குமே போக மாட்டோம். ஏன்னா தௌஹீத் முறையில் நடக்கிற கல்யாணங்களுக்கு மட்டும்தான் போவோம். இந்த மேரேஜ் வந்து எங்களோட க்ளோஸ் ரிலேஷன், அதுவும் இல்லாமல் தௌஹீத் முறையில் நடக்குது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பில் நின்று ஒரு 15 minutesல வந்து பஸ் வந்துச்சு. போனவுடனே வந்து ஒரு இடத்துல உட்காந்தாச்சு. நான் கூட வந்து புது புது ஆள் இருப்பாங்க, க்ரௌடாக இருக்கும், பிள்ளைங்களாம் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே தான் போனேன். ஆனால் இவங்க 2 பேருமே வந்து ஜாலியாக விளாண்டுட்டு வந்தாங்க. 2 பேருமே வந்து அந்த பாட்டெல்லாம் கேட்டு டான்ஸ் ஆடிட்டு கை தட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. 20 minutes later. நேராக வந்து சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஏன்னா எங்கள் ஊர் தெற்காலேருந்து எல்லேரி போகிறதுக்கு வந்து நடுவில் சிதம்பரமில் இறங்கி திரும்பி வந்து மன்னார்குடி பஸ் அந்த மாதிரி ஏறி தான் வந்து ஊருக்கு போகணும். அங்கே வந்தாச்சு. இதில் என்னன்னா அங்கே விற்கிற டாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த பிள்ளைங்க வேணும் வேணும்னு சொல்லி வேற கேட்டுட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. சரி பஸ் வர கொஞ்சம் நேரம் வரைக்குமே வந்து ஏதாச்சும் ஜூஸ் மாதிரி குடிப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டோம். பக்கத்துலேயே ஒரு டீ பாயிண்ட் இருந்துச்சு. அங்கே போய் 3 பேருமே வந்து லெமன் ஜூஸ் தான் வாங்கி குடித்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து பஸ்க்காக வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தோம். பாப்பா வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இல்லாமல் தனியாக போகிறேன். பாப்பா வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி பஸ் வந்தோடனே அதுக்கப்புறம் ஏறியாச்சு. சிதம்பரம் டு எல்லேரி வர ரோட்டில் 2 பாப்பாவுமே தூங்கிட்டாங்க. 2 பேரும் அதுக்கப்புறம் தூங்கிட்டே தான் வந்தாங்க. 1 hour later. நெக்ஸ்ட்டு எல்லேரி பஸ் ஸ்டாப், அதாவது சாய்க்காலுன்னு சொல்லுவாங்க, அங்கே போய் இறங்கியாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் வரதுக்கு முன்னாடியே வந்து ஆட்டோக்கெலாம் கால் பண்ணி ரெடியாக நிற்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பாப்பாங்களாம் தூக்கிட்டு வரோம், ரொம்ப வெயிட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஆட்டோவில் ஏறி என் ஹஸ்பண்டோட பாட்டி வீட்டுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போயாச்சு. கரெக்டாக வாசல்லே வந்து இந்த மாதிரி செம்பருத்தி பூ அதெல்லாம் இருந்துச்சு. பாப்பாவுக்கு நார்மலாக பூனாலே ரொம்ப பிடிக்கும். பூ பிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா அவளுக்கு பிச்சு தந்தாச்சு. நான் கூட புது இடமா இருக்குது, போனவுடனே அழுகுறாளான்னு தெரில அந்த மாதிரிலாம் நினச்சேன். ஆனால் போனவுடனே வந்து ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கையில் சாக்லேட்லாம் கொடுத்தோடனே 2 பேருமே ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. என் சிஸ்டர் இன்லாக்கு ரொம்ப நாளாகவே வந்து அரைச்ச மருதாணி போடணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக. பாட்டி வீட்டில் வந்து மருதாணி செடி இருக்குது. நாங்கள் வரதுக்கு முன்னாடியே வந்து எல்லாமே வந்து அரைச்சி ரெடியாக வச்சுருந்தாங்க. என் சிஸ்டர் இன்ல வந்து போன கையோட புர்கா கழட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து மருதாணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. The next morning. அதோட நேற்று நைட் வந்து மருதாணி போட்டுட்டு எல்லாருக்கூடயும் கொஞ்சம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு படுத்தாச்சு. அதெல்லாம் விலாகாக எடுக்கலை. இது வந்து நெக்ஸ்ட் டே விலாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நானும் வந்து நைட்டு மருதாணி போட்டேன். காலைல ஏஞ்சி பார்த்தா ஸ்டெயின் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. அதுக்கே நான் கொஞ்ச நேரம் வச்சு உடனே பாப்பாவுக்கு சாப்பாடு விட்டோன்னு சொல்லி எடுத்துட்டேன். நான் வந்து எப்போவுமே நெயிலில் மட்டும் மெஹந்தி போடவே மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கலர் நல்லா அதுக்கப்புறம் அழிய வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களே யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ட்ரெஸ் வந்து பாப்பாவுக்கு பட்டுப்பாவோட சட்டையும் எனக்கு ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ தான் எடுத்து வந்திருந்தேன். கிட்டத்தட்ட எங்கள் 2 பேரோட ட்ரெஸ்ஸும் வந்து ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. கலர் வந்து லைட்டாக ஷேட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருந்துச்சு. வீடியோட கூட வந்து கலர் ரொம்ப சேஞ்சாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் நேரில் வந்து 2 பேரும் பிக்ஸ்லாம் எடுத்தக்குள்ளே வந்து அப்படியே காம்போவாக எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இதனால தான் வந்து சரி 2 பேரும் ஒன்றா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் இந்த சாரீ எடுத்து வந்திருந்தேன். அப்படியே ஒரு பாக்ஸில் வந்து ஜுவல்ஸு, பேண்டு, இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் வந்து மார்னிங் பாப்பாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அவங்க டேடி வந்து வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரோட பாச போராட்டம் வந்து தாங்கவே முடியல. ஈவினிங் போகிறதுக்குள்ளே வந்து என் பொண்ணை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், வீடியோ கால் பண்ண அந்த மாதிரிலாம் சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவளும் வந்து அத்தா அத்தா அப்படின்னு சொல்லி ஃபோனில் அவ்வாவெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஈவினிங்லாம் அவனை கூட்டு போட வந்துடுறம்மா அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கவே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு பாப்பாவையும் ரெடி பண்ணிட்டு நானும் ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. மண்டபம் வந்து கொஞ்சம் கிட்டக்க தான், அதனால் நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் தான் பாப்பாவை தூக்கிட்டு போனேன். ஆனால் போனவுடனே வந்து கையெலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பாப்பாவை வந்து நான் மோஸ்ட்லி எங்கேயுமே தூக்கிட்டு நடக்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் எல்லா இடத்துலையும் பார்த்துப்பாங்க. இனிமேல் ஹஸ்பண்ட் எல்லாமே எங்கேயுமே வெளியவே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா பாப்பா வந்து இந்த புது ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருந்ததுனால ரொம்ப ட்ரிகராகி யார்ட்டையுமே போகாமல் அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் தான் ஃபுல்லாக தூக்கி வச்சுட்டு இருந்தேன். A few minutes later. நெக்ஸ்ட்டு மண்டபத்துக்கு போயாச்சு. போய் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம், எல்லாத்தையும் பேசிட்டு. சரியான வேர்வை. நான் எப்போவுமே வந்து வெளியே போனால் வந்து ஒரு மினி ஃபேன் எடுத்துகிட்டு போவேன். இது வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அந்த ஃபேன் வந்து இன்றைக்கி எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. பாப்பா வந்து அதை வச்சு தான் வந்து காற்றுலாம் வாங்கிட்டு கொஞ்சம் கூலாகி உட்காந்துருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே சாப்பிட போயாச்சு. 2 பாப்பாங்களும் வந்து ஹாயாக உட்காந்து கிடந்தாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் வந்து சாப்பிடவே மூடல. அதுக்கப்புறம் அந்த 7up பாட்டெல்லாம் வைப்பாங்களே, அது வச்சோடனே வந்து பாப்பா கையில் கொடுத்தோன்னே கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க. அதோடு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மட்டன் பிரியாணி, ரைத்தா, பிரெட் ஹல்வா, சிக்கன் 65 எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. மண்டபத்துக்கு வரும்போது வந்து நடந்து தான் வந்தோம். கொஞ்சம் கிட்டையாக இருந்தாலுமே வெயிலில் பாப்பாவை தூக்கிட்டு சுத்தமாக நடக்கவே முடியல. அதனால ரிட்டர்ன் போகும்போது அப்படியே மண்டபத்துக்கு வெளியே வந்து அப்படியே ஆட்டோலாம் நின்றுச்சு, அதிலே ஏறி போயாச்சு. வீட்டுக்கு போனோடனே பாப்பாவுக்கு அவள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவளை கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கி அவளை தூங்க வச்சுட்டேன். அதோட அவள் கால்லேருந்து தூங்கவே இல்லாதனால அவள் நல்லா அசைஞ்சு தூங்கிட்டாங்க. அப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதோட படுத்துட்டோம். 3 hours later. ஈவினிங் தூங்கி முடிச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. எங்களை பிக்கப் பண்ண வந்து என் ஹஸ்பண்டாக வந்திருந்தாங்க. போக்குள்ளே வந்து பஸ்லலாம் போக வேண்டாம், உங்களுக்குலாம் செட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப போக வேணாம் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணாங்க. நாங்கள் தான் இல்லை நாங்கள் போவோம்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எங்களால் சுத்தமாக முடியல, எங்களை வந்து திரும்பி கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கூப்பிட்டோன்னே நான் அப்போவே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே வந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 6 o'clock இருக்கும். அதோட அக்ஸாவோட டேடி வந்து எங்களை பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. அவளை பார்த்தோன்னே வெக்கப்பட்டு வந்து ஒளிஞ்சிக்கிட்டாங்க. நேற்றுலேருந்து வெளில எந்த வண்டி போனாலுமே வந்து அத்தா அத்தா அப்படின்னு சொல்லி வெளில போய் பார்த்துட்டு இருந்தாங்க. வந்தோடனே வந்து வீட்டுக்கு வர வரைக்குமே வந்து பாப்பா வந்து அவங்க வச்சு கொஞ்சிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் பிரிஞ்சதை வந்து என் பொண்ணை பிரிஞ்சு தாங்கவே முடியல அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அக்காவுக்கு வந்து அவங்க டேடியை பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க வந்து வீட்டில் உட்காந்த வரைக்குமே அத்தா அவ்வா அவ்வா அவ்வான்னு வெறும் முத்தம் தான் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஏனே தெரில. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு கால்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்க்கலனாலே வந்து அவள் அத்தாவை தேட ஆரம்பிச்சிருவா. அத்தாவுக்கு ஃபோன் அடிங்க, ஃபோனை வந்து காதில் வச்சுட்டு அத்தா அத்தான்னு சொல்லிட்டு இருப்பா. நேற்று ஈவினிங்லேருந்து இன்றைக்கி ஈவினிங் கரெக்டாக வந்து 1 day ஆயிடுச்சுல. அதுவும் இல்லாமல் நைட்டு கூட வந்து தூங்கலைல்ல. அதனால வந்து அவங்க டேடியை ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சிக்கரெலாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க. என் ஹஸ்பண்ட் வந்து காஃபி வேணும், காஃபி போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அக்ஸா வந்து கீழே 2 காஃபி தூள் பேக்கெட் இருந்துச்சு, அதை எடுத்து வந்து அத்தா காஃபி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அம்மாட்டையும் அவங்க டேடிட்டையும் வந்து எடுத்து வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நீ கேட்டியா இல்லையா? யாருக்குமா இது? காபி இருக்குறமா, இது காபி தூள்மா. என்ன வேணும்? அத்தா கேட்டா. A few moments later. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் என் ஹஸ்பண்ட் வந்து காஃபிலாம் குடிச்சிட்டு பேசிட்டு ஒரு 6:30 இருக்கும் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இந்த விளாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விளாக் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.